Hi students, subscribers. இன்னைக்கு integration by parts sums பார்க்கலாம். Suppose x squared sin 2x integral of x squared sin 2x னா first x squared க்கு differentiation ஒவ்வொன்றா எழுதிருங்க. x squared differentiate பண்ணிங்கன்னா 2x differentiate பண்ணிங்கன்னா 2 next differentiate பண்ணிங்கன்னா 0 next integration sin 2x integrate பண்ணிங்கன்னா that is minus sin x அப்படின்னா minus cos x sin 2x னா minus cos 2x divided by அந்த constant term 2 மறுபடியும் இதை integrate பண்ணிங்கன்னா மைனஸ் தான் வரும் தட் இஸ் மைனஸ் சைன் 2x டிவைடட் பை 2 கூட 2 இன்ட்டு பண்ணிங்க தட் இஸ் 4 அதே மாதிரி இதை மறுபடியும் இன்டெக்ரல் பண்ணிங்கன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் ஸோ காஸ் 2x அந்த 4 கூட 2 இன்ட்டு பண்ணிட்டிங்கன்னா 8 0 இன்ட்டு எனிதிங் 0 அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் அந்த மேலே சைன் மட்டும் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு நெக்ஸ்ட்டு மைனஸ்ஸு அதுக்கப்புறம் ப்ளஸ்ஸு அதுக்கப்புறம் மைனஸ் ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேஷன் நெக்ஸ்ட்டு இன்டெக்ரேஷன் வேறு எதுவும் பண்ணல. இன்டெக்ரேஷனால் டிவைடட் பை 2 போட்டுருக்குறோம். இப்போ ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு ப்ளஸ்ஸு மைனஸ் இப்போ இதை வச்சு ஆன்சர் எழுதிடலாம் அவ்வளோதான். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது தட் இஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் காஸ் 2x டிவைடட் பை 2 தட் இஸ் மைனஸ் 1/2 எக்ஸ் ஸ்கொயர்ட் காஸ் 2x ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி மைனஸ் இன்ட்டு மைனஸ் தட் இஸ் ப்ளஸ்ன்னு என்ன பண்ணிக்கலாம் தட் இஸ் 2/4 ஸோ 2/4 இருக்குது. வில் ரைட் எக்ஸு சைன் 2x அந்த 2ஐயும் 4ஐயும் வேணால் கேன்சல் பண்ணிக்கலாம். 4 2 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா டிவைடட் பை 2ன்னு வந்துடும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸு இதுவும் ப்ளஸ்ஸு தான். அப்போ அந்த 2ஐயும் 8ஐயும் கேன்சல் பண்ணிங்கன்னா 4ன்னு வந்துடும். ஸோ காஸ் 2x டிவைடட் பை 4 ப்ளஸ் சி. ஸோ இவ்வளோதான் ஆன்சர் ஓகேங்களா. ஸோ இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ் ஹைலைட் ரூலில் வந்து யூஸ் பண்ணாமல் ஈஸியாக டக்குன்னு நம்ம ஃபைன் பண்ணிடலாம். டிஃப்ரென்ஷியேஷன் இன்டெகிரேஷனோட பேசிக் தெரிஞ்சேன். ஸோ இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது எக்ஸாமுக்கு யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். ஓகே ஸோ ஆன்சர் செக் பண்ணுவாங்க. ஸோ x⁴ e⁴x dx இதுக்கு அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேஷன் அப்புறம் இன்டெகிரேஷன். ஸோ டிஃப்ரென்ஷியேஷனில் பாருங்கள் x⁴ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா தட் இஸ் 4x³ இதை டிஃப்ரெண்ட் 4 ஸோ x⁴ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 4x³ மறுபடியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 3 4s are 12x². அப்புறம் இதையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 2 12s are 24x டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 24. ஸோ டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணியாச்சு ஃபஸ்ட் இருக்கிற வேல்யூஸை. செகண்ட் இன்டெகிரேஷன் எல்லாமே e⁴x தான். இன்டெகிரேஷன் பண்ணிங்கன்னா e⁴x இதுவும் e⁴x தான். அப்புறம் சைன் சேஞ்ச் பண்ணுவீங்க. ஸோ சைன் சேஞ்ச் பண்ணிங்கன்னா ப்ளஸ்ஸு மைனஸ் இங்கே ப்ளஸ்ஸு இங்கே வந்து மைனஸ்ஸு இங்கே வந்து ப்ளஸ். ஸோ இப்போது வேல்யூஸ் எழுதலாம். தட் இஸ் x⁴ e⁴x மைனஸ் 4x³ e⁴x ப்ளஸ் 12x² e⁴x மைனஸ் 24x e⁴x ப்ளஸ் 24 e⁴x ப்ளஸ் சி. ஸோ தான் அவங்களோட ஆன்சர் ஓகேவா. ஸோ இது ஈஸியாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இன்டெகிரேஷனில் ஷார்ட்கட்ஸ் நிறையா போடுறேன் பார்த்துக்கோங்க. அது இல்லாமல் நிறையா மேக்ஸ் வீடியோஸு ஷார்ட்கட் ட்ரிக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோஸு எல்லாமே போடுறேன். +2 ஸ்டூடெண்ட்ஸு இப்போலேருந்து நல்லா கவனமாக படிக்க ஆரம்பிச்சிருங்க. இந்நேரம் ஒரு 7 சாப்டராவது இது கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்கன்னா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். எப்படி பாஸ் பண்ணுறதுங்கிறது பார்த்துக்கோங்க. நாள் ரொம்ப கம்மியாக இருக்குது. தயவுசெய்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் மேக்ஸை வந்து டெய்லி ஒரு 2 hours ஈவினிங் 2 hours மார்னிங் ஒரு 2 hours அந்த மாதிரி பாருங்கள். ஸோ அப்போ தான் மேக்ஸில் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். ப்ராக்டிஸ் மட்டும்தான் மேக்ஸில் அதிகமான ஸ்கோர் உங்களை வாங்க வைக்கும். ஸோ அதை மிஸ் பண்ணிடாதீங்க. மிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் மார்க் கம்மியாச்சுன்னு ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ டெய்லியுமே யூஸ் பண்ணிக்கோங்க. இன்டெகிரேஷன் டெஃபினிஷன் ஃபார்முலா பேஸ் சம்ஸ்க்கு அதுக்கு எல்லாமே இந்த வீடியோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சேனல் நிறையா 12th பேசிஸான சம்ஸ் நிறையா வரும். கீப் சப்போர்ட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ சப்ஸ்கிரைபர்ஸ். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். முயற்சி பண்ணிங்கன்னா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.